முன்னாடி வந்து பூச்சி மருந்து அடிக்கிறது ரொம்ப செலவானுச்சு. இப்போ அது கொஞ்சம் பூச்சி மருந்து அடிக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. நல்லா ஒரு சாரல் வந்து ஒரு தரமான உரம். தோகையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரீயாக இருக்குது. 50 தோகை கிட்ட இருக்குது. நல்லா வேறு வளர்ச்சியெல்லாம் தெளிவாக இருக்குது. அப்படியே பாருங்களேன், இந்த பாருங்கள். இப்போ இந்த சீக்கிங் போட்டதுனால வந்து உரச்செலவும் கம்மியாக போச்சு. மருந்து 3 தடவை 4 தடவை அடிக்கிறது சுத்தர கண்ட்ரோல் ஆயிருச்சு. அண்ணா வணக்கண்ணே. வணக்கம் சார். என் பேர் குணாண்ணே, ஸ்கைவில்லேருந்து வரேண்ணே. சொல்லுங்கள் சார். அந்த மாதிரி சாரல் பிளட் ஈல்டுன்னு டெமோ கொடுத்துருந்தோம்ண்ணே. ஆமாம், கொடுத்து அதை பற்றி சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கங்கண்ணே. என் பேர் நடராஜன், நடிகோட்டை. நான் ஒரு 5 ஏக்கர் விவசாயம் பண்ணுறேன், கோடை விவசாயம் பண்ணுறேன். அண்ணா இப்போ சாரல் போட்டு அது எப்படிண்ணே இருந்துச்சு உங்களுக்கு? சாரல் போட்டு எனக்கு வந்து என்னென்னா யூரியாவில் கலந்து அடி உரத்தில் ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டை யூரியா வந்து ஒரு 15-20 கிலோக்குள்ளே கலந்து போட்டேன். முன்னாடி என்னன்னு கேட்டாக்கா, முன்னாடி உரச்செலவு அதிகமாக இருக்கும். இப்போ உரச்செலவு கொஞ்சம் கம்மியாக இருக்குது சாரல் போட்டதுனால. நல்ல கிளைகள் வந்து ஒரு 30, 40, 45, 50 வரையும் கிளை வாங்கியிருக்கு. நல்லா பயிர் நல்லா தெளிவாக பூச்சி இல்லாமல் இருக்குது. நல்லா இருக்குது. நல்லா ஒரு நல்லா வளர்ச்சியாக இருக்குது. இதில் ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, 15ஆம் நாள் வந்து பிளட்டுன்னு கொடுத்தாங்க. சாரல் கம்பெனிலேருந்து பிளட்டுன்னு ஒன்று நல்லா இருந்துச்சுன்னு கொடுத்தாங்க. போன வாட்டி சம்பாவுக்கே அடித்தேன். தெளிவாக இருந்துச்சு பயிர், மகசூலும் நல்லா இருந்துச்சு, ஈல்டு நல்லா வந்துச்சு. ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஈல்டு இன்னொரு டானிக்கா மாதிரி கொடுத்தாங்க. அது அடித்ததுனால வந்து கிளைகள் இந்த ரசாயன உரம் அதிகமாக போடுறதுனால உரச்செலவு கம்மியாக இருந்துச்சு. எப்போதும் 3 உரம் 4 உரம் போடுவோம். சம்பா கோடை குருவை போடுறதுனால வந்து 3 சாவடி பண்ணுவோம். இப்போ அதனால வந்து இது பண்ணுறதுனால வந்து ரசாயன உரம் நிறையா போடுறதுனால வந்து முன்னாடி வந்து பூச்சி மருந்து அடிக்கிறது ரொம்ப செலவானுச்சு. இப்போ அது கொஞ்சம் பூச்சி மருந்து அடிக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. நல்லா ஒரு சாரல் வந்து ஒரு தரமான உரம். இப்போ நான் 2 சீசனு இப்போ நீங்கள் சொன்னதுனால போட்டிருக்கேன். நல்லா ஈல்டு. ரெண்டாவது பதர் ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஈல்டு வின்னர் அடிக்கிறதுனால வந்து பதர் வந்து ரொம்ப இல்லை. நெல் நல்லா ஊக்கமாக ஈல்டு நல்லா வருது. வெயிட்டு நல்லா ஜாஸ்தியாக இருக்குது நெல். நல்ல ஒரு மருந்து. இப்போ நான் 2 சீசனாக இப்போ சாவடி பண்ணுறது. இப்போ சாரல் அடி வரதுக்கு பிளட்டு ஈல்டு வின்னெல்லாம் மருந்தெல்லாம் நல்லா தரமான மருந்து. நல்ல மகசூலும் நல்ல மகசூலாக இருக்குது. நல்ல ஒரு தரமான உரம் மருந்து தான். மண் வளம் வந்து ரொம்ப இப்போ மண் முன்னாடி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கோடைக்கெல்லாம் அப்படியே பாசி பிடிச்சி போய் அப்படியே அழுகுத்தன்மை இருக்கும். இப்போல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இந்த உரம் அடி உரம் இந்த மருந்து அடிக்கிறதுனால வந்து எனக்கு வந்து கீழே பார்த்தா தரையில் வந்து தெளிவாக இருக்குது. தண்ணி அப்படியே வெள்ளை சுத்தமாக இருக்குது. தூரம் நல்ல கிளைகள் நல்லா வாங்கியிருக்கு. வேறு வளர்ச்சி நல்லா இருக்குது. பச்சை நல்லா இருக்குது சார். பச்சை நல்லா தெளிவாக இருக்குது. எந்த சீக்கும் இல்லாமல் நல்லா இருக்குது. இந்த பாருங்கள், இந்த தெளிவாக இருக்குது. தோகையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரீயாக இருக்குது. 50 தோகை கிட்ட இருக்குது. நல்லா வேறுத்தன்மையும் நல்லா வேறு வளர்ச்சியெல்லாம் தெளிவாக இருக்குது. அப்படியே பாருங்களேன், இந்த பாருங்கள், நல்லா இருக்குது. இப்போ நான் போட்டது அடி உரம் சாரல் தான் போட்டேன். நல்லா இருக்குது. புதுசாக ஒரு லான்ச் ஆன நம்ம ஸ்கைவின் கம்பெனிலேருந்து புதுசாக ஒரு ப்ராடக்ட் போட்டிருக்கோம். அது அதாவது சீக்கிங்னு, அதாவது சாயில் அப்ளிகேஷனுக்கு நம்ம ஒரு நடவு நட்ட இளம்பயிரில் ஒரு 25 நாள் கொடுக்குற அளவுக்கு வந்து கொடுத்தோம். ஒரு 3 ஏக்கருக்கு டெமோ போடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். இது போட்டு எப்படின்னு இருந்துச்சு சொல்லுங்கள், அதை பற்றி விவரம். இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, 25ஆவது நாள் வந்து ஒரு 3 கிலோ சீக்கிங் சொல்லிட்டு ஒரு நுண்ணூட்டம் கொடுத்தாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, சூப்பராக இருக்குது ரிசல்ட்டு. ஒரு 5 ஏக்கரில் வந்து 1 ஏக்கருக்கு நான் அதை தனியாக போட்டிருக்கேன். இதுக்கு வந்து எதுவுமே செய்யாதீங்க, சீக்கிங் போட்டிருக்கு, எதாக இருந்தாலும் ரிசல்ட்டு எங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு தான் செய்யணும் போகணும்னு சொன்னாங்க. சரிங்க சார்ண்ணே. இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு மட்டும் மருந்து அடிக்கவே இல்லை. சீக்கிங் போட்டது வந்து 1 ஏக்கர் வந்து வேறு வளர்ச்சி தனியாக இருக்குது. ரெண்டாவது ஒரு பூச்சி இல்லை. வளர்ச்சி வந்து நல்ல வளர்ச்சி, இடுப்பு மட்டும் வந்துருச்சு. இன்னும் உரம் போடவே இல்லை. கருது உரமும் தேவையில்லாத அளவுக்கு ஒரு சீக்கிங் வந்து ஒரு நுண்ணூட்டம் வந்து ரொம்ப எதிர்பார்க்காத அளவுக்கு தெளிவாக நல்லா சுத்தமாக இருக்குது. ஒரு பூச்சி இல்லை, ஒரு தோகை பூச்சி கிடையாது, ஒரு குருத்து பூச்சி கிடையாது. நல்ல கிளைகள் வந்து 50லேருந்து 60 வரையும் கிளைகள் நல்லா வாங்கியிருக்கு. இது சீக்கிங் என்னன்னு கேட்டீங்கன்னா, நுண்ணூட்டம் இப்போ போட்டதுனால வந்து எல்லாரும் என்ன போட்டான்னு கேட்டாங்க பக்கத்து வயக்காரங்களாம். இந்த மாதிரி சீக்கிங்னு சொல்லிட்டு ஒரு நுண்ணூட்டம் போட்டிருக்கேன் 1 ஏக்கருக்கு மட்டும் தனியாக. அது வந்து தனியாக எடுத்து காமிக்குது. வளர்ச்சியிலையும் சரி, பயிர் தெளிவாக இருக்குது. கிளைகள் கடுமையாக எதிர்பார்க்காத அளவு கிளைகள் வாங்கியிருக்கு. அந்த சீக்கிங் வந்து நல்ல ஒரு நுண்ணூட்டம், நல்ல ஒரு வேறு தன்மை, நல்லா கெட்டியாக மண் வளம் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது. மருந்து அடிக்கவே இல்லை நான். நல்லா தெளிவாக இருக்குது. சீக்கிங் வந்து ஒரு நுண்ணூட்டம் ஒரு
பார்க்காத அளவுக்கு ஒரு நுண்ணூட்டம் வந்து பயிருக்கு நல்ல ஒரு வளர்ச்சி ஊட்டத்தை சத்து உள்ளதாக இருக்குது, நல்லா இருக்குது. இப்போ இந்த சீக்கிங் போட்டதுனால வந்து உரச்செலவும் கம்மியாக போச்சு. மருந்து 3 தடவை 4 தடவை அடிக்கிறது சுத்தர கண்ட்ரோல் ஆயிருச்சு. நல்லா இருக்குது சீக்கிங் போட்டதுனால வந்து இப்போ மருந்து அடிக்கவே வாய்ப்பு இல்லை. அந்த அளவுக்கு எதிர்பாராத அளவுக்கு நல்லா இருக்குது. தம்பி குணாவுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். தம்பி கொடுத்ததுனால இதை போட்டு பாருங்கண்ணே, இதோட ஈல்டு தன்மை அதிகமாக இருக்கும், புது ப்ராடக்ட்னு சொல்லி கொடுத்தாங்க. நல்லா இருக்குது சார், நல்லா இருக்குது. ஆனால் இது வந்து எங்கள் சேர்மன் சார் தான் புதுசாக வந்து விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு வந்து எளிமையான முறையில் மகசூல் அதிகப்படுத்தணும், செலவை குறைச்சிட்டு மகசூல் அதிகப்படுத்தணும், புதுசாக ஒரு ப்ராடக்ட் சீக்கிங்னு லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை வந்து எங்கள் சாருக்கு தான் நீங்கள் நன்றி சொல்லணும். ஒரு வாட்டி நன்றி சொல்லணும். கண்டிப்பாக தம்பி குணா அவர்களுக்கும் சேர்மன் அவர்களுக்கும் ரொம்ப மிக நன்றி.